அண்ணன் ஜம்புலிங்கத்தை பிடிச்சு கொடுத்து அவரை தூக்கல ஓட காரணமாயிருந்த அந்த சோமநாதபுரம் ஜமீன்தார் ரத்தனகுமார் தன் குடும்பத்தோட இந்த வழியா தான் திருவிழாவுக்கு போறான். இப்ப என் நெடுநாளைய வஞ்சத்தை தீர்த்துக்க சந்தர்ப்பம் வந்திருக்கு. அப்பா, இன்னைக்கு திருவிழாவுல தேர் வரும்ல? நிச்சயமா. அதுல என்ன உட்கார வைக்கணும். ஓ அம்மா, பாட்டி ஏன் வரல? பாட்டிக்கு உடம்பு சரியா இல்ல, இல்லன்னா அவங்களும் கூட வந்திருப்பாங்க. ஜம்புலிங்க தம்பி முத்துக்கருப்பா கூட்டம் நினைக்கிறேன். நீங்க வேகமா போங்க. எங்க காணோம்? இங்கதான் இருக்கணும். ஜமீன்தார், நீ தப்பிக்க முடியாது. எங்க அண்ணனை கொன்னதுக்கு பழிக்கு பழி. முத்துக்கருப்பா, மரியாதையா சரணடைஞ்சிரு, இல்ல உங்க அண்ணன் போன இடத்துக்கு உன்னை அனுப்பி வைப்பேன். விஜய், மல்லிகா, ஐயா, ஐயா, அம்மா, அழாதம்மா.
சாமி ஐயோ சாமி கொஞ்சம் சீக்கிரம் கதவு தரங்களேன். நல்லா ஐயோ சீக்கிரம் வாங்க சாமி. உள்ள வாங்க வாங்க. ஓகே உட்காது. இவ்வளவு அழகான பொண்ணு ஓடுற ரயில் ஏறலாமா? அது ஆபத்து இல்லையா? நல்ல நேரத்துல உதவி செஞ்சீங்க, ரொம்ப நன்றிங்க. பக்கத்துல வந்தீங்க ஒரே குத்து. பௌத்துல இருக்கிற சாராயம் எல்லாம் வெளியில வந்துரும், ஜாகிரதை. சாராயம் அடி கண்ணு, இது சீம சரக்கு. பயப்படாத, நிறைய பணம் தரும். வா குஷியாக்கலாம். நல்ல சமயத்துல கடவுள் மாதிரி வந்து கண்ணன். என்ன திவான் இந்த நேரத்துல? சோமநாதபுரம் ஜமீன் சம்பந்தியா இன்னைக்கு ஆயிட்டனே, அந்த சந்தோஷத்தை உன் கூட பங்கு போட்டுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். என்ன கண்ணன், கிளாஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கு? கை தவறி விழுந்து உடைஞ்சிருச்சா? இல்ல, நானே போட்டு உடைச்சிட்டேன். என்கிட்ட இருந்த எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் இன்னையோட முடிவு கட்டிட்டேன். டிவான், எனக்கு தூக்கம் வருது. ஏதாவது இருந்தா நாளைக்கு பேசலாம். நாளைக்கு நீ இருந்தா பேசலாம். என்ன சொல்றீங்க? நீதான் இன்னைக்கு ராத்திரியே ராதாவோட ஓட போறியே. திவான் பார்ட்னர், நீயும் நானும் சேர்ந்து போட்ட திட்டம் கிட்டத்தட்ட முடிய போற நேரத்துல காலவாரி விட்டுட்டு ஓட பாக்குறையே. இந்த திவானை இழிச்சவாயன்னு நினைச்சியா? திவான், நான் பழைய கண்ணன். இனிமே எந்த மோசடிக்கும் நான் உடந்தையா இருக்க மாட்டேன். மரியாதையா எங்களை போக விட்டா உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. இல்ல எல்லா உண்மைகளையும் ராணி கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் நீங்களும் உங்க மகனும் கம்பி எண்ண வேண்டிய வரும். பார்ட்னர், உனக்கு தெரியாது, எனக்கு விரோதிகளே கிடையாது. ஏன்னா நான் விட்டு வைக்கிறது இல்லை. கொன்று உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை எனக்கு தெரியும்னு காட்டுறதுக்காகத்தான் உன் பழைய காதலி உஷாவை கொண்டு வந்து
தர்பார்ல ஆட வச்ச. அவ என் மகனை மிரட்டினா அவளை கொன்னுட்டு ரத்தக்கரை காயறதுக்குள்ள இங்க வந்திருக்கிற. ஜாக்கிரதை. சிவா, என்ன மிரட்டாதீங்க. உங்களுக்கு தெரியாது, ரொம்ப ஸ்ட்ராங். கத்தியும் ரத்தமும் எனக்கு சர்வ சாதாரணம். இத்தனை நாள் உங்ககிட்ட பழகின காரணத்துக்காக நான் உங்களை உயிரோட விட்டுட்டு போறேன். ஓகே, எடுங்க. எடு. எடுக்க மாட்டேன். என்னைய அடிச்சிட்ட. வயசான காலத்துல போனா போதுன்னு விட்டா வம்புக்கு வர்ற. வர்ற மிஸ்டர் திவான். குட் பை. ஹேண்ட்ஸ் அப். என்ன சொன்ன? எனக்கு வயசாய் போச்சா? ஆனா என் மூளைக்கு வயசாகலடா. பாத்தியா, இத்தனை வருஷமா இந்த ஜமீன்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை சந்திச்சிருப்பேன். சின்ன பையா, ஏதோ வாலிப வயசாச்சே, வாழ்ந்துட்டு போகட்டும்னு பார்த்தா என்கிட்டயா வாலாட்டுற. அவசர புத்தினால உனக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும் இழந்துட்ட. ஏய், கொண்டு போங்கடா அவனை. திவான், என்ன அடைச்சு வச்சிடலாம், ஆனா உண்மையை யாராலையும் அடைக்க வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது பொங்கியழோ, அப்ப உன் கூட்டமே அழிஞ்சு போகும். அழிஞ்சி போகும். கொண்டு போங்க. என்னையே இங்க கூட்டிட்டு வந்த? இங்க உனக்கு ஒரு வேடிக்கை காட்ட போறேன், பாரு. என்ன இதெல்லாம்? அவரை ஏன் அடிக்கிறீங்க? என்னை ஏமாத்திட்டு ஓடவா பாக்குறீங்க? எனக்கு தெரியாம இந்த ஜமீன்ல ஒரு சிட்டுக்குருவி கூட பறக்க முடியாது. ராதா, கண்ணை எல்லாத்துக்கும் சம்மதிச்சுதான் என் கூட கூட்டாளியா சேர்ந்தான். ஜமீன் சொத்துக்கள் அபகரிக்கிறதுக்கு ஒன்னையும் ராதாவா மாத்தணும். திட்டம் கை கூடுற நேரத்துல அதை கெடுக்கவா பாக்குறீங்க? அதனாலதான் இந்த நம்பிக்கை துரோகிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் அடிக்காதீங்க, வேண்டாம். அவர் அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க 2 பேரையும் விட்டுடுங்க. உங்களை காட்டி கொடுக்காம நாங்க எங்கேயாவது ஓடி போயிடுறோம். எங்களுக்கு சொத்தம் வேண்டாம், சுகமும் வேண்டாம், பிளீஸ். உங்களுக்கு வேண்டாம், ஆனா எங்களுக்கு வேணுமே. சொல்லுங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்? பெரிய ராணி சொன்ன மாதிரி நீ பிரதாப்ப கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க எல்லா பொறுப்புகளையும் உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதை விட முக்கியம், பொக்கிஷம் இருக்கிற ரகசிய இடத்தை உனக்கு காட்டுவாங்க. அந்த இடத்தை நீ எங்களுக்கு காட்டி சாவியை கொடுக்கணும். நானும் கண்ணனும் ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி பாதி பங்க கண்ணனுக்கு கொடுத்து கௌரவமா வெளியே அனுப்பிச்சு வைக்கிறேன். வேண்டாம், வேண்டாம், இதுக்கு சம்மதிக்காத. நாம 2 பேரும் செத்தாலும் சரி, இந்த அயோக்கியருக்கு நீ தொலை போக கூடாது. இந்த ஞானோதயம் உனக்கு ஆரம்பத்திலே இருந்திருக்கணும். அவர் அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க, பிளீஸ். அவர் அடிக்க வேண்டாம், சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க சொல்றபடி நடக்கிறேன். ஆனா அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அவன் மேல சத்தியமா சொல்றேன், இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படி வரக்கூடாதுன்னா நீ யாருகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. வேண்டாம், நீ இதுக்கு சம்மதிக்காத. இல்ல இல்ல, நீங்க அடிபட்டு சாகிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன ஒரு மனுஷியாக்குன உங்களுக்காக நான் எந்த தியாகமும் செய்யறேன். பிரதாப், இவளை கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு போ. ஓகே.